பிரைஸ் தி லார்ட். 9th ஜான்வரி. இன்றைக்கான வார்த்தை அஞ்ஞானிகள். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் என்று மத்தேயு 6:7 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நம்ம யோசிச்சு பார்க்கலாமா, நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது, நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? அநேக நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம 2 அல்லது 3 மணி நேரம் ஜெபித்தாதான் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சில நேரத்தில் அநேக பாஸ்டர் சொல்லி கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நீங்கள் பல மணி நேரம் ஜெபிக்கும் பொழுது தான் உங்களுடைய ஜெபங்களுக்கு என்ன பண்ணுவார், கர்த்தர் பதில் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கு. ஸோ அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் கருத்தாய் ஜெபித்தாருன்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துருக்கிறாரு. ஸோ நாம் இன்றைக்கி எப்படி ஜெபிக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாமா? ஒருவேளை நம்ம கூட நம்ம ஜெபத்தில் நம்ம கருத்தாய் ஜெபிக்காமல் வீண் வார்த்தைகளினாலே அலப்புகிறவர்களாய் நம்ம காணப்படுவோமானால் இந்த நாளிலே நாமே சரி செய்து கொள்வோம். நம்முடைய ஜெபத்தில் நம்ம ஒரு வேளை நமக்கு ஜெபிக்க வாய்ப்பு கிடைக்குதுன்னா அந்த வாய்ப்பில் சொல்லப்பட்ட குறிப்புகளுக்காக மாத்திரம் நம்ம கருத்தாய் குறிப்பாய் நம்ம ஜெபிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு கருத்தான ஒரு ஜெபத்தோட நம்ம இந்த நாளை துவங்குவோம். பை தாட்ஸ் ஆஃப் கேர்லின். ஹாவ் அ நைஸ் டே.